ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நாம் கருவாடு கத்திரிக்காய் மொச்சக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கருவாடு எடுத்துருக்கேங்க, 2 கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை எடுத்துருக்கேன், 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 வெங்காயம், 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க, 2 துண்டு இஞ்சி, முழு பூண்டு எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மசாலாவை நான் அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைக்க போகிறோம். எண்ணெயில் வதக்கிறதில்ல, அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, தேங்காய், வெங்காயம், நம்ம ஊற வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குங்க, இதுலேயே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம கலந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி தேவையான அளவு விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டுக்கலாங்க. ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஒரு விசில் வந்துடுச்சுங்க. நான் ஃப்ரெஷ்ஷான மொச்சக்காய் எடுத்ததுனால எனக்கு ஒரு விசில் போதும். நீங்கள் காஞ்ச மொச்சக்காய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வேக வச்சு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாங்க. கருவாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டுங்க. கருவாடு நல்லா வெந்துடுங்க. வெந்துட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கருவாடு நல்லா வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.